கலைஞராயிரம். அரசியல்வாதிகள் ஏன் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அணுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. சந்தை மதிப்பில்லாமல் கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெசவாளர்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த செய்தி அறிஞர் அண்ணாவிற்கு எட்டியது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்பொழுது கேள்வி ஒன்று எழுந்தது. இந்த கைத்தறி ஆடைகளை எல்லாம் யார் விற்பனை செய்வது, என்ன செய்வது என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஏன் நானே விற்பனை செய்கிறேன் என்று. திருச்சியில் நெசவாளர்களோடு சேர்ந்து மூட்டைகளாக சுமந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் விற்பனை செய்ய ஆரம்பித்தனர். இதையெல்லாம் கேள்விப்பட்ட தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கைத்தறி ஆடைகளை நெசவாளர்களோடு சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்ய தொடங்கினர். அன்று கலைஞர் அவர்கள் மட்டும் சென்னையில் ரூபாய் 20,000 விற்று தீர்த்தார். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் ரூபாய்க்கு நெசவு கைத்தறி ஆடைகள் விற்பனை செய்யப்பட்டது. அன்றும் கூட முன்னணியில்தான் இருந்திருக்கிறார் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்யப்பட்டதில் 20% விற்று தீர்த்திருக்கிறார் கலைஞர் அவர்கள். எப்பொழுதுமே அரசியலிலும் சரி செயல்பாட்டிலும் சரி அவர் ஒரு செயலை செய்ய தொடங்கினால் அனைவரை காட்டிலும் தான் ஒரு முன்னணியாக இருப்பதை எப்பொழுதுமே நிரூபித்து கொண்டே இருப்பார். அவர்தான் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள்.